ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கசப்பே இல்லாமல் பாவக்காய் புளிக்குழம்பு ரெசிபி வந்து பார்க்கலாங்களா. இதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு கடையில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு, கொத்தமல்லி வந்து 1 ஸ்பூன், சீரகம் வந்து 1/2 ஸ்பூன், மிளகு வந்து 1/4 ஸ்பூன், வரமிளகாய் வந்து 4, வெந்தயம் வந்து 1/4 ஸ்பூன், பெருங்காயத்தூள் வந்து 1/4 ஸ்பூன், துருவன தேங்காய் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து வந்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு பருபருன்னு அரைச்சி எடுத்துக்கங்க. வெட் இன்க்ரீடியன்ஸாக இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் கூட போட்டு நல்லா அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. பாவக்காய் வந்து இன்றைக்கி ரவுண்டாக வந்து கட் பண்ணியிருக்கேங்க. உள்ளே இருக்க ஒயிட் எடுத்துகிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சமாக விட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. அதே கடையில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு வெந்தயம், கருகாப்பில், வெங்காயம், பூண்டு மட்டும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளி ஊற வச்சுருக்கேங்க. அதை கரைச்சி ஆட் பண்ணிவிட்டு மஞ்சப்பொடி, உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வணக்கி வச்சுருக்க பாவக்காய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விட்டுருங்க. சுவையான பாவக்காய் வந்து ரெடிங்க. இந்த மாதிரி ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.